டவர் கிடைக்க மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணனே எனக்கே தெரியல பாப்பா. இப்ப கிளியரா இருக்குதா தம்பி? என்னால் லைவை கட் பண்ணி தான் இன்னொரு தடவை வரணும். கடையில் இருக்கிறாங்களா? சூப்பர் தம்பி. இப்போ கிளியராக இருக்குதா தம்பி லைவு? இல்லைன்னா நான் கட் பண்ணி தான் வரணும். எங்கள் வீட்டில் குட்டி பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்க, ரொம்ப டார்ச்சரு சேட்டை. பவுடரெல்லாம் அள்ளி கண்ணில் ஓட்டுட்டான். இப்போ அவன் என்னத்தையும் எடுத்துகிட்டு வரட்டு விடு, அவன்கிட்டே நீ போவாத, ஓகேவா? நீ தனியாக விளையாடு, அவன் தனியாக விளையாடட்டும். அப்போ என்ன டவர் சரியா இல்லையோ? அதுதான் யாரையும் காணுமா? பிரியா ஏன் தம்பி வரல? என்னாச்சு? அது கறி தின்னுட்டு தூங்கிடுச்சு உங்களுக்கு. எங்கே போன பிரியா? நானும் அழுகுறேன். நீங்கள் வந்தது எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? அப்படிலாம் இல்லை தம்பி. பேராண்டி நம்ம அசோக் தம்பிகிட்ட பேசுங்க. மறந்துட்டீங்களா? நீங்கள் விருந்தெல்லாம் வைக்கிறேன்னு சொன்னீங்களே நம்ம அசோக் தம்பிக்கு, அதுக்குள்ளேயே மறந்துட்டீங்களே தம்பி. இங்கே 10 பேராக இருந்தாங்க தம்பி. நீங்களும் நம்ம சகானாவும் இருந்துச்சு. அம்மா லைவுக்கு அக்கா லைவுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா என்னை கண்டா யாருக்கும் பிடிக்கல உங்களுக்கு. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுல்ல. மறக்கலையா? என்னமோ தம்பி, நீ அக்காவை மறந்துடாத சரியா? யார் மறந்தாலும் நீ மறந்துடாத. அம்மா நான் இருக்கிறேன். இருக்கிறியா சகானா பாப்பா? ஹாய் மகேஷ் மணிகண்டன், வாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா. யாருக்கு பிடிக்காது? பிடிக்காட்டி என்ன? கண்டிப்பாக மகேஷ்மா, உங்களுக்குனாலும் பிடிச்சிருக்கு, அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை யாருக்கு பிடிக்காது? ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. நான் பழைய ஓல்டு. யாருக்கு பிடிக்கும்? பிடிக்காதுல்ல. நீங்கள் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன். அதனால தான் நம்மக்கிட்ட யாரும் பேச வர மாட்டாங்க. நான் எப்பவும் போல வந்து போவேனாக்கா. தேங்க்யூ தம்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. அதுதான் ஒரு 2 நிமிஷம் பேசுறதுல என்ன தம்பி ஆயிரப்போகுது சொல்லுங்க. நம்ம எங்கேயோ இருந்தோம், யாரோ எவரோன்னு தெரியாமல் இருந்தோம். இப்போ எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா பழகிட்டோம். பழகினவங்க வரலைன்னா கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இருக்காது. நான் தேடுவேன், யார் தேடுறாங்களோ இல்லையோ நான் தேடுவேன். தேங்க்யூ மா மகேஷ். எப்போவுமே கோஸ்ட் தானா? சூப்பர் சூப்பர். கோஸ்ட் இஸ் கோல்டு. தேங்க்யூ தம்பி. நம்ம அப்படி மனசு சொல்லிக்கிற வேண்டியதான். உண்மையாக அதானே, 3/4 பேர் இப்போ அதானே வெறுக்கிறாங்க. வேற நம்ம என்ன சொல்ல முடியும்? தமிழ் படித்தோம்னா அவங்களுக்கு தான் இருக்குது. இல்லைப்பா, இப்போதான் லைவ் போட்டேன், 20 நிமிஷம் ஆகுது. பிரியா 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 காணுமே தம்பி. பேராண்டி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பா. இல்லை, சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாம் மினுக்கிக்கிட்டு இருக்கும். நான் வேணா கட் பண்ணி வரட்டுமா? அப்புறம் வந்துடும், 2வது லைவில் வந்துடும். அழுவாது தம்பி. பிரித்தோசை கூட காணும். நமக்கு இருக்கிற சொந்தம் 4 பேர். நம்ம 4 பேர்த்தில் நீங்கள் 2 பேர் வந்துட்டீங்க, என்ன 2 பேர் வரல. அப்படியா? பிரியா இல்லாமல் சாப்பிட மாட்டியா தங்க பிள்ளை? சகானா பாப்பா இருக்கியா?